இங்கிலாந்து இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்டோட டே 3 ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். டே 3 என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அவங்களுடைய டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு 6 ரன் பின்னிலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதுல ரொம்ப நல்லா விளையாண்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் புக். அவர் வந்து பாத்தீங்கன்னா 99 ரன்ல துரதிருஷ்டவசமா அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் விளையாண்டிருந்தா இன்னும் வந்து லீடு கூட எடுத்திருக்கலாம். இந்த இந்திய அணியில வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபால் எடுத்திருக்காரு. பூம்ரா எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஆபத் பாண்டவனா வந்து இந்தியாவுக்கு உதவி இந்த டெஸ்ட்டை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. பூம்ரா இல்லைன்னா 10 விக்கெட் இந்தியா எடுத்திருக்குமானா ரொம்ப சந்தேகமான விஷயம். ஏன்னா மற்றவங்க யாருமே வந்து ஒழுங்காவே பவுல் பண்ணவே இல்லை. இதை இந்தியா வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருந்து சீக்கிரமா வந்து சமியை வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 2 டெஸ்ட் சமி விளையாண்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து டே 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மறுபடியும் பேட்டிங் பண்ண வந்துச்சு. ஜெய்ஸ்வால் வந்து 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுதர்சன் வந்து சூப்பரா விளையாண்டாரு. 30 ரன்ல வந்து செம்மையா பிளான் பண்ணி சுதர்சனை எடுத்துட்டாங்க. இப்ப KL ராகுலும் சுமன் கில்லும் விளையாண்டுட்டு இருக்காங்க. KL ராகுல் கிட்டத்தட்ட 47 பக்கம் இருக்காரு. சுமன் கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 பேரும் விளையாண்டு இருக்காங்க. டே 4 என்ன பண்ணணும் அப்படின்னா, டே 4 வந்து எண்டிங் ஒரு 15 ஓவர் இருக்கிற வரைக்கும் இந்தியா விளையாண்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 350 ரன் இந்தியா லீட் பண்ணாங்க அப்படின்னா 350 ரன் மட்டும் டே 4 பினிஷிங் அப்ப இந்தியா கிட்ட லீடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வெற்றி பெறுவதற்கான கேமா அது மாறும். அப்படி இல்லை, இந்தியா வந்து 200 220க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கான கேமா மாறும். இது அத்தனையுமே டே 4ல 1 மணி நேரம் கேம் ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துல என்னங்கிறது தெரிய வரும். இந்தியா வெற்றி பெறுவதற்கு கேம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.